எங்க ஊர்ல பாத்தீங்கன்னாப்பே ஆமா உசிலம்பட்டியில வந்து தீபாவளி வரப்பா போய்க்கிருக்கு. ஆமா சவுளி கட்டுறதுல எட்டம் இல்ல எல்லையில. அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம். பூரா தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. கறி எடுத்து கஞ்சி ஆச்சு குடிக்கிறாங்களா இல்லையா, துணிமணி ஓடணும் இல்லையா. ஆமா அதே அந்த காலத்துல இம்பார்ட்டன்னு. எல்லா பிள்ளை ஊட்டி கலடு கட்டி ஆனா கலடு கட்டிக்கு எடுத்து கொடுக்குறாங்களா இல்லையா, பிள்ளை ஊட்டி எல்லாம் போட்டு அழைக்கிறதுக்கு எல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. நீ பார்த்த இப்போ பார்த்தீங்கன்னா முந்தி தீபாவளி கொண்டாடுறதுக்கு இப்போ தீபாவளி கொண்டாடுறதுக்கு எப்படி வித்தியாசம்னு நம்ம உசிலம்பட்டியில் வந்து நம்ம சொந்த வந்ததிட்ட வந்து கேட்போம் வாங்க. டேய் ஆளுகளே இல்லாத ஏரியாவுக்கு தான் வந்திருக்கான். என்னடா ஹனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஏன்டா மிந்தி தீபாவளி எப்படி கொண்டாடினாங்க இப்போ எப்படி கொண்டாடுறாங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இப்போ நல்ல மாதிரியா நல்லா கௌரவமாக கொண்டாடுறாங்க, சிறப்பாக கொண்டாடுறாங்க. நல்ல துணிமணி எல்லாம் ட்ரெஸ் எடுத்து நல்லா கும்பிடுறாங்க. முந்தியில எடுக்க மாட்டாங்களா? அப்படியே ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு ட்ரெஸ் 3 ட்ரெஸ் எடுத்து நல்லா பெருமையாக கொண்டாடுறாங்க. நீங்க எந்த ஊர் தான்? ஏங்க உங்களுக்கு இந்த ஊருங்களா? நாங்க உசிலம்பட்டி தான். உசிலம்பட்டி லோக்கல் தான் இருக்கீங்களா? சரி, இப்போ உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் எடுத்துட்டீங்களா? அப்ப அந்த வடை முறுக்குல வீட்டுல சுடுறீங்களா கடையில வாங்குனீங்களா? கடையில தான் வாங்கிறோம். இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல கொள் இனிமே அப்படித்தான். கடையில தான். மிந்தி எல்லாம் சுட்டீங்களா வீட்டுல? அப்ப சுடுறது இல்ல. பேன் சுட மாட்டீங்க? கடையில ஆர்டர் பண்ணி வாங்குறோம். ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க? இப்ப மாடர்னா பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் புரோட்டீன். இப்பெல்லாம் சிட்டில பொண்டாட்டிங்க யாரும் புருஷனுக்கு சமைக்கிறதே இல்ல. அக்கா ஆர்டர் பண்ணி கொடுத்துறாங்களா? பாருங்க பே காலம் எப்படி மாறி போச்சு. ஆத்தாவே ஆர்டர் பண்ணி வாங்கிருக்கு. சேர்த்து எல்லாத்துக்கு தீபாவளி வாழ்த்து சொல்றே. தீபாவளி வாழ்த்துங்க. தீபாவளி வாழ்த்துக்கள் தா. ரொம்ப டீசெண்டா அத்தாவா இருக்க. ஏன்டா மிந்தி தீபாவளி எப்படி கொண்டாடுனீங்க இப்ப எப்படி கொண்டாடுறாங்க? இப்ப முதல்ல சீலை கூட எடுக்க மாட்டோம்ப்பா. நாங்க வாடகைக்கு கஞ்சியா குடிச்சிட்டு நாங்க வாடகைக்கு திரிவோம். இப்ப பாரு துணிமணி எடுத்து அநியாயம் பண்றாங்க. பலகாரம் வாங்கணும், துணி வாங்கணும். அப்படியா? என்ன குறுகுறுன்னு பாக்குற? ட்ரெஸ் துணிமணி சீலை எடுக்கலையா? பலகாரம் நம்ம வீட்டுல இருந்தா சாப்பிடுவோம், இல்லாட்டி இல்ல. திருச்சியா ஒரு நிமிஷம். மிந்தி கால தீபாவளிக்கு இப்ப எப்படி கொண்டாடுறாங்க? மிந்தி காலத்துல இப்ப நல்ல நாகரிகமா நல்லா இருக்கு. டெவலப்பா இருக்கு. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் முதல் இருந்தது வந்து ரொம்ப கீழ்த்தரமா இருந்துச்சு. இப்ப நல்ல முறையா டெவலப்பா வந்து இப்ப பூரா துணிமணி எடுக்க ஆடம்பரம் பண்ண ஆடம்பரம். இப்ப பூரா போனு கையில டச் போனு தட்டுனா போகுது. தட்டுனா எங்கேயுமே போய் வருது. இப்ப எந்த பிரச்சனை இல்லாம நல்ல முறை ஓடுது. சரிச்சா, உங்க வீட்டுல எல்லாத்தையும் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டீங்க. ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரி, நம்ம ரூபா ஜங்ஷன்ல எல்லா பத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. தீபாவளி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழும் வளமுறை. சரிச்சா, தீபாவளி வாழ்த்துக்கள் சியா. சரிச்சா. அங்க பாத்தியா? எங்க அது என்னது நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு? இந்த காலத்து தீபாவளி எப்படி இருக்குன்னு நம்ம குட்டீஸ் கிட்ட கேப்பப்பே. எப்படி தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? பட்டாசு இன்னும் வாங்கலையா? என்ன வாங்கி தரேன்றாங்களா இல்லன்றாங்களா? வாங்கி தரேன்றாங்களா? ட்ரெஸ் எத்தனை எடுத்தீங்க? 2. ஸ்கூல்ல எத்தனை லீவு? 3 சத்தமா பேசு. எந்த ஊர்? உசிலம்பட்டில மேக்கலார் வெட்டியா? சரி. தீபாவளி வாழ்த்துக்கள். சரியா? சேஃபா கொண்டாடணும் தீபாவளிலாம். சரியா? சரி பாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாப்பே எங்கள் உசிலம்பட்டி மக்கள் சார்பாகவும் ரூபா ஜங்ஷன் சார்பாகவும் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை வந்து ரொம்ப சேஃபாக பட்டாசு வெடி குழந்தைங்களாம் பார்த்து பத்திரமா கொண்டாடுங்க. ஆமாங்க, வருங்க பூரா நம்ம சனம் பூரா அழகாக ட்ரெஸ் எடுத்து அழகாக போய்க்கிருக்காங்க. எல்லாரும் நம்ம ரூபா ஜங்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.